ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருமே தம்பி ஏழுமலை அவர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படிதான் பண்றது. ஆமா, எல்லாமே ஜாயின் சென்று தந்தை பார்த்து ஞானத்தை நிறுத்துவதற்கு யாராக பரமேசா பூசாரி வேணும். அல்லது பார்வதா தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்துவே செல்கிறேன் சொல்கின்றாய். நீயோ செல்ல வேண்டாம் பார்வதா. ஆனால் சாமி எப்படி என்றால் எனக்கு வேதனையாக தெரிவிக்கின்றாய். எப்படி என்றால்
ஆசை மகனாகப்பட்ட நான் அன்னபூரணி அமிர்தமதியாம்பாள் என்னுடைய முகத்தை பார்த்தவுடனே என் தந்தை செய்யக்கூடிய யாகத்தை எப்படியா நிறுத்தி விடுவார். என்னை என்றால் எப்படி என்றால் என்னை மார் மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்த என் தந்தையானவர் முகத்தை பார்த்தவுடனே இந்த யாகத்தை எப்படியா நிறுத்தி விடுவார். எனக்கு விடை தந்து அனுப்பினர் சுவாமி. பெண்ணே பார்வதா, நீ எவ்வளவு கூறினாலும் அவன் சிந்தைக்கு ஏறாது. ஆமா, உண்மைதாங்க. நீ போய் வருவது என்றால் அது கஷ்டம், நீ போவேன் என்றால் அது உன் இஷ்டம். மீண்டும் இந்த கைலாயத்தில் வருவது மிகவும் கஷ்டம். அப்படி போவேன் என்றால் போ. ஆனால் சுவாமி போய் வா என்று தெரிவிக்காமல் போய் என்று தெரிவிக்கின்றாயே. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாது. போ. யாகத்தை நிறுத்தி வந்தால் கைலாயத்தில் இடமாக உண்டு. இல்லைன்னா எடப்பாடி இல்லை. போ. ஆமா ஆமா உட்கார் மாமா, உட்கார் மாமா. ஆமா தட்சணாபுரி வந்து விட்டோம். தட்சிணாபுரி வந்து விட்டோம். ஆமா. எப்படியா தட்சிணாபுரியில் ஏதோ ஒரு பையை முட்டிக் கொண்டு ஆமா ஆமா, யாரோ ஒரு ஆள் முக்கி கட்டி தேவமுனிவர் சித்தரெல்லாம் கூட்டிக் கொண்டு அகோர தீவிரமாக ஆமா முடமுடமுடமென்று வாயார் முழுகிக் கொண்டிருக்கின்றார். ஆமா, ஒன்று புரியவில்லை. தேவரெல்லாம் இருக்கிறாங்க. தேவரெல்லாம் புடை சென்று கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் பத்துங்கிறான், கொஞ்சம் பேர் உட்காந்து ஆட பார்த்துங்கிறான். ஆமா, இருந்தாலும் இருக்கட்டும். தந்தெடுத்து சென்று சில வார்த்தை உரையாடி பார்க்கிறோம். அது முன்னே பாதம் பண்ணியம்மா ஆகட்டும். அப்பதான் அவருக்கு கோபம். ஓஹோ தந்தையே, ஐயா தந்தையே, தந்தையே ஐயா துயர் பாவம் தந்தையே தந்தையே உன் பாதாரம் இந்த கமங்களுக்கு அணியக்கோடி நமஸ்காரம் சாமி. சரி சரி. உன்னுடைய பெருமை அறியாமல் மதிக்க தவறு செய்து விட்டோம். நீதான் எங்களை ஆதரிக்க வேண்டும் தந்தையே.
சண்டாளி அழுது புலம்பினாலும் புலம்பனாலும் சரி உங்களை ஒழிக்கிறதே உங்களை நிச்சயம். ஒழிக்கிறதே உறுதிக்கிறேன் அழிக்காமல் விட மாட்டேன் அழிக்காமல் விட மாட்டேன். அடங்காத இவர்களை விடக்கூடாது என்று ஒரு முட்டாக இந்த யாகத்தை நடத்துகிறார். இந்த யாகத்தை எப்படியா நிறுத்தி விடுங்கள் தந்தையே. அது பைந்தவரே உறவாடி ஜெயன் அந்த ஆண்டிக்கு உனக்கு அவ்வளவு ஒரு பெருமை வந்துச்சா என்ன மானு கூப்பிடல சொல்லாத என்று சொன்னேன். ஏதோ சொல்லாத என்று சொல்லி வல்லமையாக நடத்துகிறாய். ஏதோ உங்களுக்கு பொல்லாத காலம் வந்து விட்டது. யாகத்தை எப்படியா நிறுத்தி விட்டது. அடி போனாலும் போன எனக்கு பொல்லாத காலம் உங்களுக்கு பொல்லாத காலம் வந்து விட்டது. எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லிவிட்டேன். சற்று ஒரு பொழுது யாக தெளித்திருந்தால் உங்களுக்கு ஒரு தீங்கு வராது. தம்பி யாக தெளித்தீங்க அழியா சொன்னது வந்துட்டாலும் இந்த திருவள்ளா ஆசிரிச்சிட்டாலும் ஓ களம் வந்தது
இந்த பூரா ஜனம பேசிட்டாலும் ஆடிய சண்டை ஆங்காரம் ஒழுகி என் ஆணவ குறைஞ்சிட்டாலும் சாக காலவரிடாய் சத்தியமாக நீ சிவனை நினைத்து செய்யக்கூடிய யாகமாகப்பட்டது பேய்வாய கடவுது சுடவையாக கடவுது உன் தலை துள்ளிவிய கடவுது யாகத்தில் வீடு துள்ளிவிய கடவுது உன் படைக்கு துணை வந்தவரெல்லாம் புல்லு கொண்டார் புள்ள கடவுது பிரியடா சாபம் அம்மா அடியே முத்து என் தந்தையாரிடத்தில் சென்று வேண்டிய புத்திமதிகளை உருவாடி பார்த்தோம் சொல்லி பார்த்தோம் தண்டாரப்பாடி காது கேளாமல் படித்து ஒரே பிடிவாதமாக இந்த யாகத்தை செய்கிறார். எப்படி என்றால் என் தந்தையத்தை உருவாடி பார்த்த கேட்கவில்லை. என் தாயாரத்தில் சென்று சில வார்த்தைகளை உருவாடி இந்த யாகத்தை எப்படியா நிறுத்த வேண்டும். நீதான் தப்பு பண்ணிட்ட. எதை சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் சொல்லலாம். அம்மா கிட்ட சொன்னா அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. நீ நேரா போய் முந்திரி கொட்ட மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இருப்பங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா அம்மா சூட்ட காட்டுறாங்க. அம்மான்னு கூப்பிட்டா சொல்லு சொல்றேன் எப்படி சொல்றேன் முடி வச்சா
காதில் கலவப்ப முன்னே நாய் போலவும் பேய் போலவும் கையை காட்டி வீசுகின்றாயே நியாயமா அம்மா? அடி பெற்றோர் நாடகில்லை. உன் கணவருக்கு இது ஏதோ ஒரு ஆதார காலமாகிவிட்டது. இந்த யாகத்தை எப்படியாவது நிறுத்தி விடு அம்மா. என்னை அழித்திட துணிகிறான ஐயா பின்னமும் தடுப்பாருண்டா உங்கள் பிரியத்தை கெடுக்க வேண்டாம். கண்ணிய என் கணவரிட சொல்லி உங்கள் காலில் சொல்லட்டா. செய்த தவறுக்கு உங்கள் காலையாவது இருக்கின்றோம். இந்த யாகத்தை எப்படியா நிறுத்தி விடுங்கள் அம்மா. அடிக்காலில் விழுந்து அழுத்தாலும் கேள கதியில்லை என்று எழுத்தாலும் கேள அடிவளமிட்டு மாரடித்து அழுத்தாலும் கேள நாங்கள் உங்கள் உறவு முறை என்று எழுத்தாலும் கேள
பக்தா உன் மருகன் என்றாலும் கேளாய் அந்த ஆலம் உண்ட ஆண்டியோடு நீ செத்தால் அப்போது என் அங்கன் கொள்ளோ அருமோ எங்கள் துயரோ அப்போது என் அங்கன் கொள்ளோ அதுவரையில் அருமோ எங்கள் துயரோ எப்போது உங்கள் தலை இல்லாதொழிக்க எண்ணி எப்போது உங்கள் தலை இல்லாதொழிக்க எண்ணி கணவராக மாற அடியே சண்டாளி முட்டை அடி ஆரையா மண்ணை வாரி அடித்துக் கொண்டு மத்தம்மை பலபடி போதே போலே கரிமூச்சி பெண்ணை என்று திருக்குறள் பேச உங்கள் எருவர் என்ன ஆனை குளித்தால் தன்னைத்தானே மன்னவர் எடுத்துக் கொள்வான் தன்னை ஆனை குளித்தால் தன்னைத்தானே மன்னவர் எடுத்துக் கொள்ளுமா தன்னை பழமை போல ஈரங்கட்ட கரிமூச்சி பெண்ணே என்றும் பெண்ணே கைசிற பெண்ணே என்று இருக்குடன் பேச உந்தன் எல்லாம் சிறுகளே கடவுது தானும் கெட்டு போவதுடன் தன்னை சார்ந்த சதுரக படையை கட்டி போற இட புழுகிட கடவுது நீ மூக்கறந்து நாக்கறந்து அலங்கோலமாக கடவுது ஆண்டியின் மகனாரே நீ அதமாக கடவுது பிடி சாபம் ஐயா முத்து என் தந்தையிடத்தில் வேண்டிய புத்திமதியை உருவாடி பார்த்தோம் தண்டால பாவை காதி கொள்ளவில்லை பெத்த மனத்திற்கு பிள்ளை மன கல்லு என்பார்கள் அப்படி சென்று நினைத்து வந்து தாயாரிடத்திலும் வந்து வேண்டிய புத்திமதியை உருவாடி பார்த்தோம் அந்த பாய் முன்றையும் ஒன்னும் காதில் கேட்கவில்லை ஆனால் போக வேண்டாம் இந்த யாகத்தை நிறுத்தி வந்தால் இடபாகத்தில் இடம் என்று தெரிவித்தார் என் மன்னவர் போக வேண்டாம் என்று சொன்ன கணவருக்கு நாம் என்ன சொல்வது ஆகையால் இந்த சண்டாளன் செய்யக்கூடிய யாகத்தில் மால்வதியே நிச்சயம் இந்த ஜென்மத்தோடு மீண்டும் கைலாயம் சென்றால் என்னை போல பெண்கள் என்னை பார்த்து நகைப்பார்கள் இந்த சண்டாளன் கூடிய செய்யக்கூடிய யாகத்தில் மீண்டும் மால்வதியே நிச்சயமா போதும் கிச்சன் கீழே விடுங்க வழி மறித்திட்ட வேலை பாவமோ இங்க இல்ல அத பிடிக்கிறதுக்கு தான் இங்க கட் பண்ணிட்டு நான் வந்துருவேன் மட்டும் வருவா கட் பண்ணி எடுத்துட்டு வந்து செல்லு சரியா எதுவும் வந்ததா சரியா சரியா வழிமறித்து வந்திட்ட வேலை பாவமோ செய்த தக்கனிட மகளாக தோன்றிய வேலை பாவமோ இந்த தூது செய்த தக்கனிடம் நன்மை
மகளாக வந்து தோன்றிட்ட வேலை பாவமோ அங்க சுடுகாடு இது மந்தையாக தன்னில் ஐயா தோகை வீழாட்டான் ஏகின கைலை சாமி சாமி வந்து தள்ளுற போறாங்க. இவள் ஒருவள் போனால் 49 பெண் இருக்கு. ஆமா, இவள் போனாலும் போகட்டும் போகட்டும். ஆனால் வேகத்தை நிறுத்தப் போவதில்லை. இது மட்டும் ஓடுனே இருக்கட்டும். உனக்கு இந்த கேதி வந்ததா அந்த பங்கு போகாதுக்கா, அப்படிதான் அந்த பங்கு வேகம் போட்டுக்கிறாங்க. சாமி சாமி வந்தா புரிய முடியாது. அப்புறம் இந்த பக்கம் அப்படிதாங்க. ஐயோ திட்டுறாங்க என் வாதோ நம்ம
பார்வதா நானோ போக வேண்டாம் என்று போகாத சொல்லியோ நான் சென்று என் தந்தையை நான் யாகத்தை நிறுத்துகின்றேன் என்று அவ்வளவு தீவிரமாக சொன்னாயே. ஆனால் உனக்கு இந்த கதி வந்து விட்டது. அவன் செய்யும் யாகத்திலேயே மாற்றிக் கொண்டாயே பார்வதா. அவன் ஏகத்தை செய்து என்னுடைய கூடிய வாடிக்கை செய்து விட்டான். ஆகையால் இதோ என் கங்கையில் இருக்கக்கூடிய என் தடையில் இருக்கக்கூடிய கங்கை கிராமத்தை என் நெற்றிக்கு இருக்கின்றார். இந்த யாகத்தில் 32 கரங்களும் வீரபத்திரன் வர வேண்டும். வேலை வர வேண்டும் நரசிங்க ரூபாய துயரம் திர வேண்டும். இந்த வேலை வர வேண்டும் நரசிங்க ரூபாய துயரம் திர வேண்டும்.
போடுப்பா